ஹலோ guys, எக்ஸ்னெஸ்ல எப்படி ஒரு broker ஓப்பன் பண்ணுறது நான் சொல்கிறேன். எதுக்கு எக்ஸ்னெஸ்ல ஓப்பன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச brokerல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். சரிங்களா? என்னோட பாட் யூஸ் பண்ணுறதுக்கு சென்ட் அக்கௌண்ட் வேணும். சென்ட் அக்கௌண்ட்னா அதுக்கு நிறைய பேர் இருக்குது. மைக்ரோ அக்கௌண்ட், சென்ட் அக்கௌண்ட், ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட், இந்த நிறைய விதமான பேர்லாம் இருப்பாங்க. சென்ட் அக்கௌண்ட்னா யூஎஸ்சி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம $100 டெபாசிட் பண்ணோம்னா சென்ட் அக்கௌண்ட்டில், ஆனால் யூஎஸ்சியில் என்ன நம்ம காமிக்கும்? 10,000 யூஎஸ்சியே காமிக்கும். எதுக்காக அது அவ்வளோக்குள்ள காமிக்குதுன்னா, சென்ட்டு பைசானா என்னென்னா, நம்ம ₹1 கீழே பைசா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லற காசு, அதுதான் வந்து டாலருக்கு பதில் யூஎஸ்சியில் ட்ரேட் பண்ணணும். எதுக்கு யூஎஸ்சியில் ட்ரேட் பண்ணணும்னா, என்னோட பாட் வந்து பார்த்தீங்கன்னா மார்டிகல் ஸ்ட்ராட்டஜினால நம்ம வந்து இந்த மார்டிகல் போக வந்து நம்மளுக்கு வந்து கீழே ட்ராடவுன் அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? அது டாலர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. டாலர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த டாலர் வந்து தாங்காது. சரிங்களா? அவ்வளோ தூரம்லாம் போய் டாலர் போச்சுன்னா நிறைய ட்ராடவுனாக இருக்கும். சரிங்களா? அதனால் வாஷ் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து சென்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண சொல்கிறேன், அந்த மைக்ரோ அக்கௌண்ட் யூஎஸ்சி அக்கௌண்ட்டில். சரிங்களா? எதுக்காகனா, இப்போ யூஎஸ்சியில் அக்கௌண்ட் போகும்போது லாட் சைஸ், மினிமம் லாட் சைஸ்லாம் நம்ம அதை போட்டுக்கலாம். சரிங்களா? ஏதாவது ட்ராடவுன் போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம யூஎஸ்சி அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வேறு broker யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எக்ஸ்னெஸ் broker எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, FXTMல ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எக்ஸ்னெஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் நானே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது டெபாசிட் வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், மறுபடியும் கேட்டுக்கோங்க. சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் பாட்டில் ரன் பண்ண முடியும். தெளிவாக ஒன்று கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? டாலர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, அதுக்கு 10,000 USD இருந்தால் மட்டும் தான் என் பாட் 10லேருந்து 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் என்னோட பாட் வந்து. ஓகேவா? அதை நான் எப்படி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னெஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? நான் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ்னெஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படி இல்லைனா வந்து என்னோட டெலிகிராமில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நம்மளோட கண்ட்ரி கேட்கும். ஓகேவா? கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள், மெயில் ஐடி சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பாஸ்வேர்டு எதுனா சூஸ் பண்ணிக்கலாம், பட் அதில் கேப்ஸ் இருக்கணும், அப்புறமேட்டு நம்பர் இருக்கணும், அப்புறமேட்டு எதனா ஒன்று இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க, கொஞ்சம் செக்யூராக இருக்கும். சரிங்களா? கிரியேட் பண்ணிட்ட பிறகு சைன்இன் கேட்கும். சைன்இன் கொடுத்துருக்கேன். சைன்இன் கொடுத்த பிறகு உங்களோட பாஸ்வேர்டு வந்து போடுங்க. சரிங்களா? நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களா, அந்த பாஸ்வேர்டு போடுங்க. அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கூட ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. சரிங்களா? எது ஞாபகம் இருக்குமோ அது வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்படி ஃபர்கட் ஆகிடுச்சுன்னா கூட ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஆல்ரெடி டாலர் வந்து டெபாசிட் பண்ணேன், $98.6 பண்ணியிருக்கேன். சரிங்களா? மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைல் காமிக்கும். சரிங்களா? எதுக்குன்னா, இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும். ஓகேவா? இது உங்களோட அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கிறதுக்கோசரம். சரிங்களா? மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் ஓடிபி கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இது பண்ணி நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவரில் இல்லை 1 டேக்குள்ளே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னா, மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே ஓப்பன் நியூ அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரைட் சைடில் MT5 இருக்குது, இதில் MT4 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம ட்ரேட் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட், ப்ரோ அக்கௌண்ட், ட்ராட், ஸ்ப்ரெட் இதெல்லாம் வேணாம், எல்லாம் டாலர் அக்கௌண்ட் இது. சரிங்களா? இதில் வந்து ஸ்டாண்டர்ட் சென்ட் இருக்கும் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் சென்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. MT4 கிளிக் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து கீழே வந்து பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் சென்ட்டே வரும், இல்லைனா வராது. ரியலாக டெமோ கேட்கும். மேலே வந்து ரியலில் தான் இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா? மேக்ஸிமம் லிவரேஜ் 1:2000 போதும். நெக்ஸ்ட்டு வந்து கரன்சி சூஸ் பண்ணுறது வந்து யூஎஸ்சி. சரிங்களா? யூஎஸ்சி சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சென்ட் அக்கௌண்ட் இது தான். சரிங்களா? நிக் நேம் அது தேவையில்லை. சரிங்களா? இங்கே பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து இது வந்து MT4க்கான பாஸ்வேர்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வெளியில் ஒன்று கிரியேட் பண்ணிங்களா, அந்த பாஸ்வேர்டு கிடையாது, இது வேறு. சரிங்களா? அப்படி இல்லைனா சேம் பாஸ்வேர்டு கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஞாபகம் வச்சுருக்கணும். சரிங்களா? கிரியேட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, மை அக்கௌண்ட் மறுபடியும் வந்துருங்க. அது நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். இந்த பாருங்கள், ரியல் ஸ்டாண்டர்ட் சென்டென்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்தமாரி நம்பர், பிளாட்ஃபார்ம் டைப்பு, சர்வரு, ஃப்ரீ மார்ஜின், ஆக்சுவல் லிவரேஜ், மேக்ஸிமம் லிவரேஜ்னு இருக்கும். அப்புறமேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே ட்ரேட் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர் ஐக்கானில். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு MT4ஓட டெர்மினல் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும், MT4ஓட டெர்மினல். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கே வந்து இதோட MT4 நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது இந்த 3 பட்டன் அழுத்தினீங்கன்னா கீழே வந்த பிறகு இங்கே இருக்கும். சரிங்களா? அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், இது இருக்குது பாருங்கள். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே தான் உங்களோட ஐடி, சர்வர் ஐடி இதோ இருக்குது பாருங்கள், எக்ஸ்னஸ் ரியல் 30 சொல்லிட்டு. அப்புறமேட்டு லாகின் ஐடி. சரிங்களா? இந்த 87130142 சொல்லிட்டு. சரிங்களா? இதை வந்து தான் நம்ம MT4ல்
வந்து லாகின் பண்ணணும் சரிங்களா. அவங்களோட மொபைல்லையும் லாகின் பண்ணிக்கணும், உங்கள் சிஸ்டத்துலேயும் லாகின் பண்ணிக்கணும் ஓகேவா. நம்ம சர்வர் விபிஎஸ் போட்டு நம்ம வந்து அதில் தான் பாட் ரன் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் பண்ணோம். MT4 நான் ஐடி கேட்டேன்னா இதை தான் நீங்கள் காப்பி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு பாட் சென்ட் பண்ணுவேன் சரிங்களா. இதை வச்சு தான் நான் கோட் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் அந்த பாட் வந்து. அதனால் இந்த MT4 ஐடி வச்சு நான் கோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஃபைல் சென்ட் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் MT4ல் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை பாட் ரன் பண்ணிக்கலாம் ஓகேவா. அவ்வளோதான் மேட்ரு இதில், அவ்வளோதான் சரிங்களா. வேறு எதுவும் டெமோ அக்கௌண்ட் வேணால் டெமோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் சென்ட் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்னஸில் வந்து டெமோ கிடையாது ஓகேவா. ரியலுக்கு மட்டும் தான் இருக்குது, வேறு இல்லை சரிங்களா. டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணிட்டு 3 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட் எழுதுங்க. அழுத்திட்ட பாருங்கள், அதில் யூபிஐ ஆப்ஷன்லாம் இருக்கும் சரிங்களா. அதை பாருங்கள், டேரெக்ட் QR, டேரெக்ட் யூபிஐ ஆப்ஷன் இதெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா, இதில் ஆல்ரெடி யூஎஸ்சின்னு சூஸில் தான் இருக்குது. நம்ம இதில் டெபாசிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா INR ஓகேவா. இப்போ 10,000 INR. இப்போ வந்து நம்ம INR 10,000 இந்த டெபாசிட் பண்ணுறோம்னா கீழே காமிக்க பாருங்கள், டு பி டெபாசிட்டட் 10,800 சம்திங் சரிங்களா. அது USCயில் வந்து டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், எக்ஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து $1 90 ரூபீஸ் சரிங்களா. நம்ம வந்து டெபாசிட் பண்ணும்போது 90 ரூபீஸ்க்கு தான் நம்ம டெபாசிட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து $100 நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளில் இருக்கிற ரேட் கிடையாது, 84 ரூபீஸ் வராது, 83 ரூபீஸ் வராது. இவங்க வைக்கிற ரேட்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா. இவங்க வந்து 90 ரூபீஸ் வச்சுருப்பாங்க. ஐயோ நான் இவ்வளோ டாலர் கொடுத்து நான் வந்து டெபாசிட் பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. டெபாசிட் பண்ணுறேங்க, நான் விட்ரா பண்ணும்போது அவங்க 90 ரூபீஸ்க்கே கொடுத்துருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. அது கொஞ்சம் கமிஷன் பிடிக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது கமிஷன் கிடையாது ஆக்சுவலாக. $1 வந்து இவங்க 90 ரூபீஸ் வைக்கிறாங்க சரிங்களா. அப்போ $100 கேல்குலேஷன் நீங்களே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதேமாதிரி விட்ரா பண்ணும்போது 90 ரூபீஸ்க்கு இவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. 90 இல்லை 91, 92 USDTயோட ப்ரைஸ் வைக்கிறாங்க சரிங்களா. எல்லாம் தனி வீடியோ நான் அப்புறம் போடுறேன். நீங்கள் இது வந்து டெபாசிட் பண்ணிட்டு யூஎஸ்சியில் டெபாசிட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் MT4 ஐடி அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பாட் சென்ட் பண்ணி விட்றேன் ஓகேவா. அதேமாதிரி வித்ராக்கு வந்து சேம் ப்ராசஸ் தான், பேங்க் மூலிமா வித்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதான். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆப்ஷன்லாம் காமிக்கும் சரிங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். எனக்கு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைட் பண்ணுறேன் ஓகேவா. நம்ம டார்கோடில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. நம்ம டார்கோடில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 10 lakhs வச்சுருக்காங்க, 5 lakhs வச்சுருக்காங்க, 2 lakhs வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரால் பாட்டால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து டார்கோடில் ஃபாலோ பண்ணிடணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். நியூஸ் டைமில் ஆஃப் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து நாங்கள் சொல்கிற டைமில் ஆஃப் பண்ணணும் சரிங்களா. ரொம்ப நிறைய ஆஃப் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்கள் மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் சிஸ்டத்தை சரிங்களா. பாட் ஆஃப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். அது எல்லாமே இருக்கும் ஓகேவா. நம்ம வந்து பாட் சர்வீஸ் பண்ணுறோம், பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் பாட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போலாம் வந்து. நான் வந்து ஒரு நிமிஷம் வருங்க. நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்துல வந்து. இப்போ நான் வந்ததுனால நிறைய பேர் வந்து இப்போது நிறைய ட்ரேடர்ஸ்லாம் வந்து பாட்டுக்கு போயிட்டாங்க, ஃபாரெக்ஸ் பாட்டுக்கு, EA சரிங்களா. ஏன்னா இப்போ வரப்போகிற டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து AI டெக்னாலஜி தான். அதனால் இப்போயே வந்து எல்லாமும் வராங்க சரிங்களா. நிறைய பேர் என்னை பார்த்து சொன்னாங்க, பாட்டு மூலிமா ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேடருக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பாட் வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. இங்கே ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு. கிளாஸஸ்லாம் சொல்கிறேன் சரிங்களா. இங்கே வந்து கிளாஸ் செல் பண்ணுறேன், சிக்னல் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு. எல்லோரும் வாங்கிட்டே தான் இருக்கீங்க, வாங்கிட்டு வருஷம் ஃபுல்லாக ஏமாறுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. நாலேஜ்ன்றது நம்ம சேனல்லையும் சரி, நம்ம கூகுளையும் சரி, யூடியூப் சேனல் எல்லா இடத்துலையும் நாலேஜ் ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகேவா. இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம திறமை வேணும் ஓகேவா. மற்றபடி நம்ம வந்து நாலேஜ் தேடிட்டே போனீங்கன்னா ப்ராக்டிஸ் யார் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு தான் அது சரிங்களா. நீங்கள் ஒரு இன்ஜினியர் படிக்கிறேன்னா நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க, தவிர நீங்கள் படித்தது கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா கேட்பாங்க சரிங்களா. அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது உங்களோட தப்பு தான். ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்னால் சம்பாதிக்க முடியல, இத்தனை வருஷம் வந்து நான் கற்றுக்கணும் ப்ரோ, ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியல கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் இல்லை சரிங்களா. உங்களுக்கு டைம் இல்லாதனால தான் நான் பாட்டு கொடுக்குறேன் சரிங்களா. ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ கைஸ்.